முக்கியமாக மிக அண்மையில் எல்லோராலும் பேசப்படுகின்ற உப்புக்கேணி என்கின்ற இந்த கேணி சம்பந்தமான ஒரு விவரம் அல்லது விடயம் எல்லா இடமும் எல்லா மீடியாக்களிலும் அல்லது பத்திரிகைகளிலும் உலா வருகின்றது. உண்மையில் உப்புக்கேணி என்பது கோயில் குடியிருப்பு தரை வட்டாரத்தில் அமைந்துள்ள ஒரு பழமை வாய்ந்த கேணியாகும். அந்த கேணி அந்த காலத்தில் அந்த பிரதேசத்தை மிகப்பெரிய அளவு சுற்றுவட்டத்தில் உள்ள வெள்ள நீரை தேக்கி வைத்து அதன் பிறகு மேவி குடாக்கடலுக்குள் செலுத்துகின்ற ஒரு செயற்பாடாக இயற்கையாக அந்த நீரோட்டம் அமைந்த ஒரு பிரதேசமாகும். ஆனால் இந்த நவீன காலத்தில் கட்டிடங்களும் வானுயர்ந்த வீடுகளும் முக்கியமாக கார்பெட் வீதிகளும் அபிவிருத்தி அடைந்ததன் காரணமாக அந்த வளமையாக செல்கின்ற நீரோட்டத்தின் வழிகள் தடைப்பட்டு அது ஒரு மழை காலத்தில், அதுவும் தீவிரமான ஒரு மழை காலத்தில் ஒரு வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்துகின்றதை நாங்கள் மிக அண்மையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுவும் எங்களுடைய உப்புக்கேணி கடந்த 2024 ஆண்டு வெள்ள அனர்த்தத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டு அது ஒரு மிக பிரபல்யமாக எல்லோர் முன்னிலையிலையும் முன்வைக்கப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பிரச்சனை இருந்த சமயத்தில் இங்கு இருந்த எங்களுடைய பழைய செயலாளரும் அதில் ஈடுபாடு மக்களின் விருப்பத்துக்கு அமைய அல்லது மக்களின் வேண்டுகோளுக்கு அமைய ஈடுபட்டதன் காரணமாக 2025 ஆண்டு பட்ஜெட்டில் அந்த உப்புக்கேணிக்கு ஒரு வடிகாலை அமைப்பதற்காக 7 மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதாக அந்த மக்களிடமும் தன்னுடைய வாயால் சொன்னதாகவும், அதன் பின்பு காட்சிக்கு வைக்கப்பட்ட எங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் லிகோரியார் வடிகால் அமைப்பு என்கின்ற ஒரு பெயரில் அந்த தொகையை காட்சிப்படுத்தி இருந்தார். ஆனால் அதன் பின்பு எங்களுடைய 25 ஆண்டு பட்ஜெட் நிறைவுக்கு முடிவுறுத்துகின்ற ஒரு ஃபைனல் பட்ஜெட்டை வெளியிடுகின்ற பொழுது அங்கிருந்த ஒரு சில புத்திஜீவிகளினுடைய கோரிக்கைக்கு அமைய, அதாவது இந்த வடிகால் அமைப்பு லிகோரியார் வடிகால் அமைப்பு என்று வைப்பதினால் எந்த பிரயோசனமும் இல்லை, அந்த நீரை அந்த பாதையினூடாக வெளியேற்றவும் முடியாது, அதனால் அந்த தலையங்கத்தில் அந்த 7 மில்லியன் ரூபாவை நீங்கள் காட்டுவதில் எந்த விதத்திலும் அர்த்தமில்லை என்ற ஆலோசனை அவரினால் பெறப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம். அதன் பின்பு அவர் ஃபைனல் பட்ஜெட்டில் அந்த லியோரியார் வாய்க்கால் அல்லது வடிகால் அமைப்பு என்று போட்டிருந்த 7 மில்லியன் ரூபாவை அவர் அந்த ஃபைனல் பட்ஜெட்டில் காட்டவில்லை. ஆகவே அது நான் நினைக்கின்றேன் முதலில் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்ட அந்த பட்ஜெட் மக்கள் பார்வைக்கு சென்றடைந்ததன் பின்பு ஃபைனலாக வைக்கப்பட்ட பட்ஜெட்டினுடைய தலையங்கங்கள் அல்லது அதனுடைய தொகைகள் மக்களினுடைய பார்வைக்கு அல்லது அவர்களுடைய கரசனைக்கு செல்லவில்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம். அவை எவ்வாறாயினும் அந்த 7 மில்லியன் ரூபாய் இந்த உப்புக்கேணிக்கு ஒதுக்கப்பட்டது என்கின்ற ஒரு 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 எதிர்பார்ப்பு உண்மையில் எங்களால் நிறைவேற்ற முடியாத அளவு ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பட்ஜெட்டில் அதுக்காக எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்பதை நான் மிகவும் வினயமாகவும் எங்களுடைய பட்ஜெட்டின் புத்தகத்தின் அடிப்படையிலேயும் நான் அதை தெரிவிக்க விரும்புகின்றேன். எனினும் மக்களினுடைய ஒரு அன்றாட பிரச்சனை அல்லது போனால் மக்களினுடைய ஒரு வெள்ள அனர்த்தத்தினுடைய பிரச்சனை என்ற ரீதியில் எங்களுடைய சபை ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஜூலை மாதம் எங்களுடைய சபை அமர்வு நடைபெற்ற பொழுதே ஜூன் மாதம் 30ஆம் தேதி எங்களுடைய முதலாவது சபை அமர்வின் பொழுதே எங்களுடைய வட்டாரத்தினுடைய
கௌரவ பிரணவராசா அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த உப்புக்கேணி என்பதனை தூர்வார்ப்பதற்கு நாங்கள் அந்த சபையில் ஏகோபித்த ஆதரவை வழங்கியிருந்தோம் எல்லா உறுப்பினர்களின் மூடாக. அதன் அடிப்படையில் கடந்த 2 கிழமைகளுக்கு முன்பு அந்த உப்புக்கேணி எங்களுடைய சபையினால் 5 நாட்களாக அந்த நிகழ்வு நடந்தது. தூர்வார்த்து இப்பொழுது அதனுடைய கொள்ளடக்கத்தையும் அதனுடைய அளவையும் வெள்ளம் கொள்ளக்கூடிய அளவையும் நாங்கள் பெருப்பித்திருக்கின்றோம். இப்போ எங்களுடைய எதிர்பார்ப்பு 2 விஷயம்தான். ஒன்று, ஒரு சாதாரண மழை பெய்கின்ற பொழுது அந்த வெள்ளம் அந்த கொள்ளளவு கூட்டப்பட்ட உப்புக்கேணிக்குள் அடங்கி ஒரு பாரிய வெள்ள அனர்த்தத்தை தவிர்க்கலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு. 2வது மிக முக்கியமானது, இந்த கேணிகள் அல்லது குளங்களை நாங்கள் பராமரிப்பது எங்களுடைய நில அடிநீரை குடிநீர் நல்நீரை பாதுகாப்பதற்காகவாகும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதுவும் எங்களுடைய கோயில் குடியிருப்பு கிராமம் குடாக்கடலோடு மிகவும் நெருக்கமாக உள்ள ஒரு பிரதேசம். ஆகவே அந்த உப்புக்கேணியில் மழை நீரை தேக்கி வைப்பதன் ஊடாக சுற்றாடலில் இருக்கின்ற மக்களுக்கு கிணத்தில் இருக்கின்ற நீரை நாங்கள் நன்னீராக தக்க வைத்து கொள்வதற்கு அது பேர் உதவியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அவை இந்த எண்ணங்களுக்காக அது முதல் கட்டமாக எங்களுடைய சபை நிதியில் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு நாங்கள் உப்புக்கேணியை தூர்வார்த்ததன் பின்பு பொது அமைப்புகளிடமிருந்தும் அல்லது எங்களுடைய உறுப்பினர்களிடமிருந்தும் அபிப்பிராயங்கள் வந்தது. இவ்வளவு ஆழமாக நாங்கள் இதை தூர்வார்த்தபடியால் அந்த ரோட்டும் உப்புக்கேணியும் பக்கத்தில் இருப்பதனால் ஒரு வெள்ளம் நிரம்பி இருக்கிற நேரத்தில் ஏதாவது அனர்த்தங்கள் நிகழ்ந்தாலும் அதுவும் எங்களுடைய சபைக்கு கூடாது. ஆகவே அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேலையை நாங்கள் மிக அவசரமாக செய்ய வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை நாங்கள் அந்த இடத்திலேயே எல்லா உறுப்பினர்களும் சென்று பார்வையிட்ட பொழுது அதனை நாங்கள் எடுத்திருந்தோம். அந்த வகையில் அதற்கான வேலை திட்டமும் இப்பொழுது நடைபெற்று அது கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் செலவில் பாதுகாப்பு வேலியை நாங்கள் அந்த உப்புக்கேணியில் டானாப்பட போட போகின்றோம் மிக விரைவில். ஆகவே இதற்கு பின்பு இதைவிட இன்னமொரு விடயத்தை நான் சொல்ல முடியும். இந்த வாய்க்கால் இது மட்டும் போதாது. அந்த தண்ணீரை எங்களுடைய கச்சாய் ரோட் ஆர்டிஏன்ற ரோட்டை தாண்டி குடாக்கடலுக்குள் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பாரிய விஷயம் இருக்கின்றது. அந்த விடயத்துக்கும் கூட நாங்கள் இந்த சபை வந்த பின்பு எங்களுடைய இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வடிகால் அமைப்பை எந்த வழியால் நீங்கள் கொண்டு சென்றால் இந்த தண்ணீரை கடலுக்குள் சுலபமாக விடலாம் என்கின்ற அந்த வடிகால் அமைப்பினுடைய வரைபடத்தையும் எங்களுக்கு வரைந்து தருமாறு நாங்கள் அவர்களை கேட்டிருக்கின்றோம். அவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்து இருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் வெகு விரைவில் அதனுடைய வடிகால் அமைப்பு எப்படி இந்த ஆர்டிஏ என்ற ரோட்டை தாண்டி குடாக்கடலுக்குள் கொண்டு போய் செலுத்தலாம் என்கின்ற அந்த விஷயமும் அவர்களினால் கண்டிப்பாக தரப்படும். அதை வைத்துக்கொண்டு அது ஒரு பெரும் தொகை நிதியில் செய்யப்பட வேண்டிய விஷயம் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புகின்றேன். கிட்டத்தட்ட எங்களுடைய எதிர்பார்ப்பு அதற்கு குறைஞ்சது 5-6 கோடி ரூபாய் வேண்டும். அதனை எங்களுடைய ஆளுநரினுடைய சிபாரிசிலோ அல்லது அரசினுடைய உதவியோடையோ தான் நாங்கள் அதனை உள்ளூராட்சி ஆணையாளரினுடைய உதவியோடு தான் அதனை நாங்கள் அரச நிதியில் தான் செய்யலாம் என்கின்ற விடயத்தை நான் இந்த இடத்தில் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். ஆனால் அந்த விடயமும் வருங்காலத்தில் அரசு அல்லது ஆளுநர் அல்லது போன உள்ளூராட்சி திணைக்களங்கள் எங்களுக்கு உதவுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அந்த வடிகால் அமைப்பையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மக்களினுடைய நீண்ட காலத்து பிரச்சனையும் தீரும் என்றதை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக்கொண்டு உப்புக்கேணி சம்பந்தமான இந்த விடயம் எங்களால் இவ்வளவு விஷயம் செய்யப்பட்டது என்பதையும் உங்கள் முன் தெரிவித்துக்கொண்டு Earn the most trusted British law degree in town.
LLB, Arhans, UK from Buckinghamshire New University at IDM Nations campus. Your legal journey starts here.